ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷார்ப் எட்ஜஸ் அதாவது ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். நான் இந்த ஆங்கிள் பாக்ஸ் ஒர்க் பண்ணி காட்டுறேன். சில்க் த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். டூலிப் நீடில் 14 நம்பர் நீடில் எடுத்துக்கலாம். நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வந்து சைடில் போய் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் பஞ்ச் பண்ணி கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். செயின் ஸ்டிச் போட தெரியாதவங்க ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் வைக்கணும். அந்த குட்டி லாக் வச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். ஏன் அந்த இடத்துல குட்டி லாக் வைக்கிறோன்னா, அப்போ தான் அந்த எட்ஜஸில் ஒரு ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம அப்படியே ஒர்க் பண்ணும்போது அந்த எட்ஜ் ஷார்ப்பாக இருக்காது. இப்போ நம்ம கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த எட்ஜில் நம்ம லைன் வரைஞ்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சு கண்டினியூவாக நம்ம இந்த லைன் மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம எந்த இடத்துல லைன் வரைஞ்சிருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டி லாக் வச்சுட்டு அகைன் நம்ம கண்டினியூவாக செயின் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்டே போகணும். நம்ம அந்த குட்டி லாக் வைக்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம் இல்லைங்களா, அது பக்கத்துலேயே தான் நம்ம வைக்கணும். தூரமாக தள்ளி வச்சிடக்கூடாது. அது ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம பக்கத்துலேயே வைக்க சொல்கிறது. கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் கார்னர் வந்துட்டோம். நம்ம எப்பவும் போல் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
எண்டு நாட் எப்படி போடணும்னு தெரிலனா நம்ம லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எண்டு நாட் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸஸாக த்ரெட் இருக்கும், அதை நம்ம கிளாத் கடியில் இழுத்து விட்டுறணும். த்ரெட்டை இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு நீடில் கிளாத்துக்கு அடியில் கொண்டு போய் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா லாக்கு, அது பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. இந்த 15 இமேஜையும் நீங்கள் கிளாத்தில் ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த 5 இமேஜை ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். மறுபடியும் இந்த 15 இமேஜஸையும் நீங்கள் சில்க் த்ரெட்லையும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது ரெண்டையும் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.